வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 2வது சீக்கிய குருவான குரு அங்கத் தேவின் ஜோதி தினத்தை முன்னிட்டு சமூகத்திற்கும் சீக்கிய மதத்திற்கும் அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்பை நினைவு கூர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விநியோகம் தடையின்றி நடைபெற்று வருவதாக மத்திய அரசு உறுதிபட தெரிவித்துள்ளது. ரஷ்ய கச்சா எண்ணெயை ஏற்றி வரும் அக்வா டைட்டன் என்ற கப்பல் கர்நாடகாவில் உள்ள மங்களூருவை வந்தடைந்துள்ளது. மேலும் அமெரிக்காவிலிருந்து LPG ஏற்றி வரும் மற்றொரு சரக்கு கப்பலும் மங்களூரு துறைமுகம் வந்தடைந்தது. இன்று ஸ்லோவேனியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் தற்போதைய பிரதமர் திரு ராபர்ட் கேலப் திரு டொனால்டு டிரம்ப் ஆதரவு வேட்பாளர் ஜானஸ் ஜான்சாவை எதிர்கொள்கிறார். காரைக்கால் தெற்கு பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக திரு அருள்முருகன் அறிவிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான திருமதி இஷிதா ராட்டி மாவட்டம் முழுவதும் அதிரடி ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது வாக்குச்சாவடி மையங்கள், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகள் மற்றும் விவிபேட் பரிசோதனை கூடங்கள் நேரில் பார்வையிட்டார். வாக்குச்சாவடிகளில் குடிநீர், கழிப்பறை, மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்வு பாதை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக இருப்பதை உறுதி செய்த ஆட்சியர் பறக்கும் படை மற்றும் சோதனை சாவடிகளின் செயல்பாடுகளை ஆய்வு செய்தார். இந்திய ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இந்தியாவில் அபய் சிங், வீர் ஜோட்ரானி, அனஹாத் சிங் ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங் மலேசியாவின் அமிஷன் ராஜ் சந்திரனை வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.